நடிப்பை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? தம்பி, நடிப்புங்கிறது ஒரு கலை. அது சில பேருக்கு மட்டும்தான் வரும். அதுல நானும் ஒருத்தன். அப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் நடிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா தம்பி, நான் அஜித்தை விட ரொம்ப நல்லா நடிப்பேன். படிப்புல சூரிய விட பெரிய ஆளு நானு. அவரு வாங்குற சம்பளத்துக்கு எல்லாம் நான் நடிக்க மாட்டேன். என்னோட திறமைக்கு விஜய் வாங்குற அளவுக்கு சம்பளம் கொடுத்தா கண்டிப்பா நடிப்பேன். நிறைய பேர் இன்ஸ்டால ஃபேமஸ் ஆகுறாங்க. எல்லாரும் விஜய் வாங்குற சம்பளம் கேட்டா எப்படி? மத்தவங்க எல்லாம் ஆபாசமா நடிச்சு ஃபேமஸ் ஆகுறாங்கம்மா. அவங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணாங்க. சார் டெய்லியும் ஜிம்க்கு போங்க சார். ஏம்பா? இல்ல, உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்பவே இருக்கு. அதை கரைக்கிறதுக்கு தான். இப்படி எல்லாம் பேசாதப்பா. நான் சூரிய விட பெரிய நடிகன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான. மூளை வளர்ச்சி குறைவா. யோ சூரி, கஷ்டப்பட்டு வந்தறியா? நீ என்ன பண்ண? தம்பி வா போன்னு பேசாத, மரியாதையா பேசு. அப்படிதான் பேசுவேன். பேத்துவ தம்பி மரியாதையா பேசுப்பா. நானும் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். யோ பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறது இல்ல. என்னடா கஷ்டம் இருக்கு? எந்த படத்துல இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க? நான் எங்க ஸ்கூல் காலேஜ்ல நடிச்சிருக்கேன். ஸ்கூல் காலேஜ்ல எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. படத்துல நடிச்சிருக்கியா? முண்ட தம்பி, படத்துல நடிச்சாதான் ஆக்டர். அப்புறம் இன்ஸ்டால தர்பூசணி திங்கிறவனுக்கு பேரா ஆக்டர்? நீ கண்டென்ட்காகவும் காசுக்காகவும் பேசுற. நான் சிவாஜியை விட பெரிய ஆக்டர். இது உனக்கு நியாயமா படுதாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இவரை போக சொல்லுங்கப்பா. நான் விஜய் சேதுபதி மாதிரி நடிக்கட்டுமா? பண்ணுங்க சார். உங்க எல்லாருக்கும் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன்னை கொன்னுட்டு எங்களை காப்பாத்திக்கணுமா? சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவும் கஷ்டமான சீன் எல்லாம் ஈஸியா நடிச்சிருக்கேன். நம்பிக்கை இல்லனா உங்க போன கொடுங்க. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. எப்போ சார் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது இல்ல? இல்ல சார், பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அடுத்து கல்யாணம் தானே? 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன். 2 வருஷம் கழிச்சு காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். டேய், இவ்ளோ பேசுறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் முடியாதுங்கிற. அதாவது தம்பி, என்னோட சின்ன வயசுல நான் இது ஒரு கதை. நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? ஹலோ மை டியர் டாக்ஸ். வீடியோ பாக்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேல இருக்கிற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.